ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm ஸ்டோரிஸ் சேனல். நம்ம சேனலில் ஸ்டோரிஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அண்ட் ரியல் டைம் ஸ்டோரிஸ், கொஞ்சம் ஃபேண்டஸியும் கலந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ரொம்ப நாள் கேட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்த சேனல் இது. ஸோ உங்களுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைப், உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம எபிசோட் நம்பர் 3க்குள்ளே போகலாம். போன எபிசோட் எப்படி முடிஞ்சுன்னா, அவங்க அப்பார்ட்மெண்ட் பொண்ணு அப்படின்றதான் இந்த கதை இல்லையா? ஸோ இதில் வந்து 2 எபிசோடு போட்டிருக்கோம். 2வது எபிசோடு வந்து இங்கே அந்த பெண் வந்து வேற ஒருத்தங்க கூட பண்ணுறத வந்து நம்ம ஹீரோ பார்த்துடுறான். பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்டே வந்து இது எப்படி என்ன ஏதுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ஒவ்வொன்றா விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறது பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். இதை வந்து என்ன ஷாக்கிங் என்ன மேட்டர்ன்றதை எபிசோட் 3ல பார்க்க போகிறோம். ஸோ அன்றைக்கி பார்க்கில் பேசும்போது வந்து அந்த ஒருத்தன் வந்து போயிருந்தானே, அது யார் என்னன்னு கேட்கும்போது, அவன் யாராக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்டால், அப்புறம் வந்து இல்லை நான் உன் வீட்டு வழியாக அந்த லிஃப்ட் பக்கத்தில் போய் நிற்கும்போது வெளியே ஹால்லே பண்ணீங்க போல், பயங்கர சத்தமாக இருந்துச்சு, ரூம்லேயாச்சும் போய் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு இருந்தேன். என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. அதான்டி ஹால்லே உட்காந்து பண்ணியிருந்தியே, எதுக்கு ஹால்லே போய் பண்ணேன், உன் புருஷனுக்கு தெரியுமா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு மாதிரி ஸ்டம்பிச்சு போய் நின்று, புருஷனுக்கெல்லாம் எப்படி தெரியும், தெரிஞ்சால் வந்து நிம்மதியாக இருக்க முடியுமா, இந்த லைஃப்பில் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு அன்றைக்கி நாள் பொழுது கழிஞ்சுது. ஸோ ஒரு நாள் பார்க்கில் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது இவள் வந்து வெளியேருந்து வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தா. அப்புறம் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தா. அது வந்து ஒரு மார்னிங் ஒரு 10-10:30 இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்க்கில் பெருசாக ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஒரு 4-5 பேர் இருந்தாலே பெரிய விஷயம். ஸோ அந்த உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுருந்தா, நான் இருக்கிறத பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஆசுவாசப்படுத்திட்டு இருந்தேன். ஏன் அழுகிற, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை காலையிலே எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை வந்துருச்சு, கோவத்தில் கண்ணா பின்னான்னு கற்றுட்டு என் புருஷன் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. என் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரதெல்லாம் பெரிய விஷயமா, இதுக்கு இல்லாமல் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இது வேறு மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறது, நம்ம பெருசாக ஒன்றும் பழகலை, ஃப்ரெண்டும் கிடையாது, எதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால், இப்போ உனக்கு இங்கே பக்கத்தில் ஒன்று ஆறுதல் படுத்துறதுக்கு யாராவது இருக்காங்களா, யாரும் இல்லைல்ல, நான் தானே இருக்கேன், என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ, மனசு கொஞ்சம் லேஸ் ஆகும்னு சொல்லி அவளோட மைண்டை மாற்றி பேச வச்சேன். ஸோ அவளும் வந்து ஓப்பனாக வந்து சொல்ல ஆரம்பித்தா. ஸோ அதான் உனக்கு பாதி ஆல்ரெடி தெரியுமே, நான் வந்து ஒருத்தங்க கூட இருந்தது நீ இதை பார்த்தேன்னு சொல்கிறல்ல. ஸோ பார்க்கல, ஆக்சுவலாக கேட்டேன்னு சொன்னேன். நான் அதை வந்து உங்ககிட்ட மறுத்துருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் டிவியில் படம் பார்த்துட்டு இருந்தேன், அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தா, உன்னால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ வந்து அதை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ண போகிறது இல்லை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னான். அதனால உங்ககிட்ட அவங்ககிட்ட பண்ணதுன்றதை ஓப்பனாக சொன்னேன் அப்படின்னா சொல்லி முடிச்சா. அது எப்படி நான் உன்னை எதுவுமே இதை வச்சு கார்னர் பண்ண மாட்டேன், பிளாக்மெயில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ எப்படி நினச்ச அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் நீ என்னை பார்த்தியே, நாக்கில் எச்சி விடுற மாதிரி ஜொல்ல ஊற்றிட்டு ஒரு பக்கம் 2 போய் கொசு போயிட்டு வருது, அப்படியே பொழந்துட்டு என்னை பார்க்குற, அந்த பார்வையிலே தெரிஞ்சு போச்சு நீ என்னை எப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி. நீ போய் எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க போகிற, இந்த விஷயத்தை வச்சு நீ எப்படி எடுத்துப்பேன்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி, அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்த பார்வையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் போட்டிருப்போம். அதை பார்த்த உடனே தான் வந்து என்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறா. அது என்னவோ உண்மைதான். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போதே பயங்கரமான ஃப்ளாட்டு தெரியுமா, நீ எவ்வளோ அழகாக இருக்க, இப்படி ஒரு அழகு எப்படி, நான் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஏன்னா காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன், அதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக, நீ வந்து சினிமா ஹீரோயின் மாதிரி ரேஞ்சில் இல்லைனாலுமே ஒரு நேச்சுரல் பியூட்டியாக இருக்க, லைட்டாக அந்த மூக்குத்தி அந்த ஜிமிக்கி எல்லாமே வந்து நீ தேவதை மாதிரி தெரிகிற என் கண்ணுக்கு. அதனால தான் அச்சு பேசுகிறாமல் நான் என் பார்வை உன் கழுத்துக்கு கீழே கூட போயிருக்காது. நீ நல்லா நோட் பண்ணியிருந்தீங்க. நான் உன் கண், உன்னோட லிப்ஸு, அந்த மூக்குத்தி அதிலேயே தான் சுற்றி சுற்றி உன்னோட முடி அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேனே தவிர வேறு எங்கேயுமே என்னுடைய பார்வை போகல அப்படின்னு சொல்லி பேசி. எனக்கு தெரியும்டா, என்னை வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒரு பார்வை என்னை பார்த்து. ஏன்னா நான் ரொம்ப சின்னவளாக இருக்கும்போது கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடியும் வந்து பெருசாக இந்த மாதிரியான பார்வை ஒருத்தன் 2 பேர் அவ்வளோதான், அதுவே ரொம்ப ரேர் தான். இந்த அளவுக்கு வந்து என்ன வர்ணித்து கண்களாலே வர்ணித்து பார்த்த ஆள் பெருசாக கிடையாது. நீ தான் வந்து பார்த்த, அதனால தான் உன்னுடைய பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து ஒத்துக்கிறேன், செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா. சரி, அது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட் தான். சரி, இப்போ நீ என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் என் புருஷனுக்கும் வந்து நேற்று நைட்டு சரியாக பண்ணல அந்த ஆள். பண்ணாதம்போது எனக்கு காலையில் அதுலேருந்து ஃபுல் நைட்டு தூக்கமே வரல. காலையில் அப்செட்டாக இருந்தேன்.
இதனால் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கிளம்பி காலையிலே சொல்லிட்டேன். இந்த மாதிரி நைட்டில் நீ வந்து பண்ணுறதே சரியில்லை, 4 அடி அடிச்சுட்டு தூங்கிடுற, என்னை பற்றி யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். என் மேலே லவ்வே இல்லை, லவ் இருந்தால் என்னை பற்றி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அது பெரிய சண்டையாகி என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி முடித்தான். என்னடி சொல்கிற, உன் புருஷன் சரியாக பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கரமான ஷாக்கு. ஆமாம், இது ரொம்ப நாள் ஆச்சு, குழந்த பிறந்ததுக்கப்புறம் டச் விட்டு போச்சு, அப்புறம் 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, பெருசாகவே இல்லை, நான் வந்து அந்த மிஷின் தான் வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா. ஸோ அந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ அழகாக பண்ண தெரியாதவனுக்கு தான் வந்து எல்லாமே கிடைக்கும் போல் அப்படின்ற மாதிரி இருக்குது சுச்சுவேஷன் எங்கே பார்த்தாலும். சரி, அப்புறம் இப்போ என்ன தான் முடிவுன்னா, இல்லை கொஞ்ச நாள் அழுதுட்டு போவேன், அப்புறம் வந்து அப்புறம் ஒருத்த போனால அவனுக்கு ஃபோன் பண்ணி குரூப்லேருந்து போட்டு விடுவேன் மெசேஜ், யாராவது வந்து என்ன பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி. ஃப்ரீயாக இருந்தால் யாராவது பண்ணிட்டு போவாங்க. யாரையோ கூப்பிட்ற, என்னை கூப்பிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லி பட்டுன்னு சொல்லிட்டேன். இது உண்மையா? நீ இப்போ தானே வந்திருக்கிற, என்ன ஏதுன்னு தெரியாது, நீ பார்க்குற பார்வை பிடிச்சிருந்துச்சே தவிர உன்னை பற்றி எதுவுமே தெரியாது, உன்னையும் எப்படி கூப்பிட்றது, அதுக்கெல்லாம் டைம் இருக்குது தம்பி, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. சரி, அன்றைக்கி போனோம்ல, அது யார், என்ன கதை, அதை சொல்லுன்னு பண்ணும்போது, நாங்கள் வந்து ஒரு கொல்ட்டி கேங் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ ஆமாம், பார்த்தேன், வாக்கிங் போகும்போதெல்லாம் அடிச்சு பார்ப்பியே அந்த கேங்கு தான். அதில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாமே சூப்பராக இருக்கும், ஒரே ஏஜ் தான், ஒரு 2 பேர் மட்டும் என்னை விட ஒரு 3 வயசு பெரியவங்க. அந்த மாதிரி ஒரு கேங்கில் தான் நான் இருக்கேன். ஸோ அந்த கேங்கில் ஃபஸ்ட்டு சாதாரணமாக தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்படியே போனோம், ஷட்டில் விளையாடுவோம், வாக்கிங் போவோம், ஊர் கதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பொண்ணு ஸ்லோவாக ஆரம்பித்தா. அவளுக்கும் புருஷனுக்கும் வந்து நைட்டில் பிரச்சனையாக இருக்குது, சரியாகவே பண்ண மாட்றான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆரம்பித்தா. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த எங்களுக்குள்ளே பேச ஆரம்பித்தோம். அப்படி அவள் ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணலான்னு சொல்லி ஐடியா கேட்டிருந்தா. இது தெரிஞ்சால் நாங்களும் வந்து கிளு கிளுன்னு இருக்க மாட்டோமா, எங்களுக்கும் அதே நிலமை தாண்டி அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு சொன்னால். அதுக்கப்புறம் ரீத்துவும் அதே தான் சொல்கிறாள். என் புருஷனும் அவ்வளோதான், குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தான், பிறந்துச்சு ஏன்னா அப்படியே மறந்துட்டான். அவனுக்கும் வந்து தோணுமா தோணாதானே தெரில, ஒருவேளை எல்லாமே குறைஞ்சிருச்சான்னு தெரியல, பண்ணவே மாட்டேங்கிறான் சரியா அப்படின்னு. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்லி ரீத்தும் சொல்லி முடிக்கிறா. ஸோ அதில் இன்னொருத்தன் வந்து இன்னொரு லேடி வந்து, எனக்கு இந்த பிரச்சனைலாம் இல்லைப்பா, எனக்கு 2 பிள்ளை இருக்குது, இன்னும் வந்து 10 பிள்ளை கூட பெற்றுப்பேன் போல், அந்த மாதிரி அடி அடிக்கிறான் என் புருஷன். ஸோ பயங்கர கின்னுன்னு கடப்பாற மாதிரி இருக்கும், சூப்பராக கவனிக்கிறான். எனக்கு அந்த விஷயத்தில் நான் லக்கி தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவள் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான். ஸோ அவ்வளோ சொல்லி முடிக்கும்போது, கொடுத்து வச்சபடி நீ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மட்டும் உன் புருஷனை கடன் கூட, நான் வந்து என் ஆசை தீர என்னுடைய இதுவெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா வெளியே போகும்போது பிரச்சனையாக இருக்கும், எல்லாத்தையுமே வந்து சேஃப்டியெல்லாம் பார்க்கணும், உன் புருஷனை ஒரு நாள் கடன் கொடு, என் ஆசை தீர பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொன்னான் நம்ம ரீத்து. என்னது அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாருமே வந்து வாயில் கையை வச்சுட்டு ஷாக்காக பேசுனாங்க. என்னடி பேசுகிற, இது மாதிரிலாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, அதாவது அந்த புருஷன் இருக்கான்ல அந்த ஒய்ஃபு சொல்கிறா, எடுத்துக்கோ, ஏன் எனக்கு புருஷனை யாருமே வந்து தூக்கிட்டு போக முடியாது, எனக்கு தெரியும், எங்கள் லவ் அந்த மாதிரி, அவனும் வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்டெல்லாம் வந்து போயிருக்கிறான், அது எனக்கு தெரியும், எனக்கும் வந்து எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து ப்ராட் மைண்டட் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லி முடிக்கிறாள். இந்த கப்பல் வந்து யூஎஸில் இருந்துருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி, இப்போ தான் வந்து செட்டில் ஆனாங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவில். அதனால் ரொம்பவே ப்ராட் மைண்டடாக இருந்தாங்க. இது என்னடி சொல்கிறேன், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இது நீ வந்து இவ்வளோ சீரியஸாக எடுத்து பேசுகிற, இதில் என்னடி இருக்குது, நீ வந்து நீயும் மேரீடு, நானும் மேரீடு, 2 பேருமே வந்து எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல, அவனுக்கும் வந்து ஒரு ப்ராப்ளமும் கண்டிப்பாக இருக்காது, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை சாப்பிட்ணும் செய்யணும்னா கசக்குமா, சூப்பராக வந்து ரசித்து ருசித்து நீ எவ்வளோ டைம் கேட்குறியோ அவ்வளோ டைம் பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. டேய் என்னடி பேசுகிற, அமைதியாக இரு, நான் வந்து சும்மா சொன்னேன்னா, சும்மா இல்லடி, இது பண்ணலாம், நம்ம கேங்கு தானே, நம்ம என்ன 3-4 வருஷமாக தெரியும், ஒருத்தர் எல்லாமே தெரியும், எவ்வளோ பேசுகிறோம், நம்ம ஏன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடாது, நம்மள ஒரு பார்ட்டி மாதிரி ஆரம்பித்து இது ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, இப்போதைக்கு வந்து என் புருஷனை வச்சு பண்ண ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் வெளியிலேருந்து நம்பிக்கையான ஆட்களை வந்து இறக்கி நம்மளே வந்து இது ஒரு கம்யூனிட்டியாக நம்ம கேங்குக்குள்ளே வச்சு காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம், இதில் என்ன இருக்குது, தப்பு இருக்குது, இருக்கிறது ஒரு லைஃப், நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம்ல, நம்ம ஏன் புருஷன் சரியாக பண்ணுறதில்ல, என்ன பண்ணுறதில்லன்னு புலம்புறதுல மட்டும் என்ன இருக்குது, இதுலேயும் மேலே ஏறி வரணும், அடுத்து என்னன்றதை பார்க்கணும், ஒரு லைஃப் தானே, என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாண்டி அப்படின்னு சொல்லி எங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தா. அந்த நைட்டு ஒரு 10 மணிக்கு நாங்கள் வாக்கிங் போகும்போது இதுதான் பேசின்னு போனோம், மணிக்கணக்காக பேசினோம்,
ஒருத்தர் மாற்றி மாற்றி முடியாது செய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இவ கன்வின்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் மணி 11:30 வரைக்கும் வந்து நடந்தோம். யூஸ்வலாக அரை மணி நேரம் தான் நடப்போம். 1:30 மணி நேரம் நடந்துட்டே இருந்தோம் பேசிட்டு. சரி, எனக்கும் வந்து நான் என்னதான் வந்து ஐயோ அதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு வந்து சொன்னாலுமே மைண்டில் ஒரு ஓரத்தில் வந்து யாருக்கும் தெரியாமல் எப்படி அதை பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல, என்னுடைய ஆசை வந்து அடங்கிரும்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உள்ள இருந்துனே இருந்துச்சு. புருஷன் தான் சரியாக பண்ணுறதில்ல, ஒரு வாட்டி பண்ணால் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் வந்து தோணுச்சு. ஸோ அப்போ தான் வந்து பேசினோம். பட் ஆனால் இதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஒரு 2 மாதம் 3 மாதம் போச்சு. திரும்பவும் வந்து நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த டாபிக் எடுக்கல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் தான் வந்து அவளே எடுத்தா. "என்னடி ஒரு 2 மாதம் பேசினதுக்கப்புறம் ஒருத்தர் சரியாக பார்த்துக்கிறதே இல்லை. என்ன அந்த மாதிரி எதுவும் பண்ணுற ஐடியா இல்லைன்னா விட்டுருங்க. இது ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? நார்மலாக கேஷுவலாக பேசுவேன் எப்பவும் போல்" அப்படின்னு சொல்லி சொன்னா. "இல்லடி எனக்கு இது ஓகே தான். நீ சொல்கிறது கரெக்டு தான். ஒரு லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லி ரீத்து தான் முதல்ல ஆரம்பிக்கிறா. "என்னடி சொல்கிற? உனக்கு ஓகேவா? ஏதோ அன்றைக்கி ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், இது பெருசாக சீரியஸாக எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தையால் 1 மாதம் சரியாக பேசக்கூட இல்லை மூஞ்ச பார்த்து. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி அவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்தா, இப்போ ஓகேன்ற." "ஆமாம், அது அப்போ அப்படி தான் தோணுச்சு. புருஷனுக்கு துரோகம் பண்ணுறோம் அப்படி இப்படின்ற மாதிரியான தாட்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் அவனும் வந்து என்னை சரியாக கவனிக்கிறதே இல்லைல்ல. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? மிஷினை வச்சு எவ்வளோ நாள் தான் ஓட்டுறது?" அப்படின்னு சொல்லி ரீத்து சொல்லி முடித்தா. சரி, இது என்ன கதை, எப்படி பேசினது பேசிட்டோம். பட் ஆனால் இது வெளியே ஒருத்தருக்கு கூட கசியாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரீத்து பேசி முடிக்கிறா. ஆமாம், மற்றவங்களும் அதே தான் சொன்னாங்க. எங்களுக்கும் இது வந்து ரீத்துவே ஓகே சொல்லிட்டா. அவளா ரொம்ப ஆர்த்தடிக்ஸான ஃபேமிலியாக இருந்து நான் பார்த்துருக்கேன். அவளே ஓகே சொல்லிட்டா. விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றவ. எங்களுக்கு என்ன, நாங்கள் சாமி கூட கும்பிட மாட்டோம் வரவங்க. எனக்கெல்லாம் ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லி ரீத்து ஓகே சொன்னவொடனே மற்ற 2 பேருமே ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு, ரீத்துவோட பொண்ணுக்கு, அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பேர் ஒன்று வச்சுக்கலாம். ரீத்துவோட பொண்ணு, ஐ மீன் அந்த ஃப்ரெண்டு வந்து ஸ்வாதின்னு வச்சுக்கோங்க. ஸ்வாதியோட புருஷனை தான் வந்து எல்லாருமே பங்கு போட போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறது ஓகே தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானிங் கண்டிப்பாக வேணும் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்றது தான் வந்து அடுத்த கட்ட அவங்களுடைய பேச்சுவார்த்தையாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து எப்படி பிளான் பண்ணுறாங்க, அடி ஷாட் வந்து எங்கே நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட் நம்பர் 4ல் வந்து பார்ப்போம். ஸோ இந்த எபிசோட் 3 உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் சுவாரஸ்யமாக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த வீடியோவோட வியூஸ் அதிகமாகும். எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க, லைக்கும் பண்ணிவிடுங்க.